திருச்சிட்டம்பலம் பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்கவிருப்பது திருமண நகரத்தின் பிரம்மாண்டம். விநாயகப் பெருமானின் திருமணத்திற்காக தேவசிற்பி விஸ்வகர்மா உருவாக்கிய நகரம் சொர்க்கத்திற்கே நிகராக அமைந்திருந்தது. நகரம் முழுவதும் நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததுடன் 12 சூரியர்கள், சந்திரர்கள் மற்றும் பல ஜோதி விளக்குகள் ஒளிர்வதால் அங்கு இரவு பகல் என்ற வேறுபாடே தெரியவில்லை. நகரத்தின் வீதிகள், கோபுரங்கள், மாட மாளிகைகள், சலவைக்கல் மண்டபங்கள், நன்னீர் ஓடைகள் மற்றும் பழத்தோட்டங்கள் என அனைத்துமே கலை நயத்துடன் அமைக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு வந்த தேவர்கள், முனிவர்கள், மன்னர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வேண்டிய செல்வங்கள் மற்றும் உணவுகளை சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி, கற்பகத்தரு மற்றும் காமதேனு ஆகியவை பிரம்மதேவனின் கட்டளைப்படி வாரி வழங்கின. நகரம் முழுவதும் ஆடல், பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் விழாக்கோலம் பூண்டிருந்தது. மங்கையர்கள் பலரும் பூப்பந்தாடியும் ஊஞ்சலாடியும் மகிழ்ந்தனர். முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் ஆன்மீக விவாதங்களில் ஈடுபட்டதுடன் தங்கள் சித்து விளையாட்டுகளை காட்டி விழாவுக்கு வருகை தந்தவர்களை வியக்க வைத்தனர். சிவபெருமானின் அறிவுரைப்படி விநாயகப் பெருமான் கங்கையில் நீராடி திருமணத்திற்கான கோலத்தை மேற்கொண்டார். அவர் பட்டு பீதாம்பரம், முத்து மாலைகள், நவமணி ஆபரணங்கள், மகர குண்டலங்கள், சிலம்புகள் மற்றும் மோதிரங்களை அணிந்து நெற்றியில் திருநீறு மற்றும் குங்கும திலகத்துடன் மணமகனாக காட்சியளித்தார். தங்கள் மகனின் பேரழகை கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சி அடைந்தனர். விநாயகர் ஐராவத யானை மீதும், சிவபெருமான் மற்றும் பார்வதி ரிஷப வாகனத்திலும், முருக கடவுள் மயில் வாகனத்திலும் மணப்பெண் வீட்டை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். பூதகணங்கள், நந்திதேவர், வேதங்கள், கலைகள் மற்றும் தேவர்கள் அனைவருமே பல்வேறு வடிவம் பூண்டு இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் இணைந்து சென்றனர். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிட்டம்பலம்.